என்கிட்ட உபதேசம் வாங்கிட்டேன்னா வார்த்தைகள்லாம் கடவுளாண்ட தான் போய் நிற்கும். ஆமாம், நீங்கள் தனியாக நினைக்கிறதுன்னு ஒன்றும் இல்லை, இருக்குதே அங்கே தான். எங்கே தான்? அங்கே தான். நின்னாலும் நடந்தாலும் போனாலும் வந்தாலும் செய்தாலும் செய்யாமல் போனாலும் எல்லாம் இதுக்குள்ளே தான். அதனால் கடவுளை நினைக்கிறதுக்கு வழி சொல்லு, கடவுளை தெரிஞ்சுக்க வழி நான் சொல்கிறது இல்லை, நீ அசலாவே. அதனால தான் அழிக்கலன்ட்டா எங்கள் அக்கா. பேடிக்கு ஞானம் கிடையாது. கூன் குருடு செவிடு இது உடல் குற்றம், பேடுன்றது மனக்குற்றம். யாரா பேடு அப்படின்னா திருநங்கை திருநம்பி கிடையாது. பேடு திருநங்கை திருநம்பி கிடையாது. நான் எங்கேருந்து வந்தேன்னு தெரிஞ்சுக்காத ஒருத்தங்கிறவங்களாம் யார் தான்? பேடு தான். யோ வியாபாரத்துக்காக சொல்கிறியா? சத்தியமாக இல்லை. நான் எங்கேருந்து வந்தேன்னு தெரிஞ்சுக்காத ஒரு மனுஷன் யார் தான்? பேடு தான். அவனுக்கு கிடையாது. அப்போ ஆம்பளைக்கு தான் அந்த கேள்வி வரும். அந்த கேள்வி வந்தால் முதல்ல அந்த வேலையை தான் பார்ப்பான். ஆண்மை மறந்துச்சேன்னா கேள்வியாக குமரியானே பார்க்க மாட்டேன் தானே. அந்த மாதிரி கேள்வி எனக்கு வந்துச்சேன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், மற்றதெல்லாம் ஆல்மா இந்த கேள்வியே அபத்தமாகிடும். ஆல்மா நினைக்கிறதெல்லாம் இல்லை. எப்பவுமே என்ன தான், நினைப்பது ஒன்று அருகிலே நீ இல்லாது வேறில்லை. நினைப்பது ஒன்று யார் இல்லாமல் இல்லை, நீ இல்லாமல் இருக்கிற எல்லாம் அதோட பிரதிபலிப்பு தான். பொருள்கள் எல்லாம் அதோட பிரதிபலிப்பு தான். இந்த ஃபோன் அதோட இருக்கிற அத்தனை பொருளும் யார்கிட்ட தான்? அத்தனை செல்வமும் உன்னிடத்தில், நான் பிச்சைக்கு போவது எவ்விடத்தில். தனியெல்லாம் இல்லை. உனக்கு புரிஞ்சிருச்சேன்னா உனக்கானது எல்லாம் உன்னை தேடி வரும். அதை நீ தான் கொண்டாட மறுப்ப, இல்லை வாரான்னு வெறுப்ப. அதெல்லாம் உன் விருப்பம் தான், அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நினைக்கிறதுன்னு ஒன்று இல்லை. அது அப்போவுமே அங்கே தான் இருக்க முடியும், தனியெல்லாம் இருக்கவே முடியாது. அதுதான் என்னுடைய முதல் புக்கே, நன்றி உணர்வு தான். கடவுளுக்கு நான் தான் செய்ய முடியும். நான் நன்றி உணர்வு தான். சூத்துன்னு ஒன்று இல்லைன்னா உட்கார முடியுமான்னு பாரு. அப்போ சூத்துக்கு நன்றி சொல்லுன்றேன். கீழே ஒரு ஓட்டை வச்சு மறைச்சி வச்சு குசுன்னு ஒன்று வெளியே வரலாம், நம்ம நிலமை என்ன? பீன்னு வரலன்னா என்ன? அது சொன்னவெல்லாம் போய் சொல்லி தெரிஞ்சுக்கிறான். கண்ணுக்குது, மூக்குக்குது, வாய்க்குது, கடவுள் நம்புன்னு. சூத்துக்குதுரா, அதுக்கே என்ன பண்ண நீ? கடவுளுக்கு நன்றி சொல்லணும். போகிறதெல்லாம் ஒரு பக்கம் போய் நின்று டப்பா மாதிரி ஆகிட்டா என்ன ஆகுது? உன் நிலமை என்ன? புரிஞ்சு வச்சுக்கோ. அதனால தான் அது பேர் பாதாள பைரவின்ட்டான். அது பேர் என்னவா? சூத்துலேருந்து இது கடவுள், பீலேருந்து இது சாணியை பிடிச்சி சாமின்னு கும்பிட்டான். திட்டலாம் ஒரு வாட்டி, சந்தோஷப்பட்டுக்கலாம். சாணியில் கூட என்ன தாங்குதே விசேஷம். அப்போ கடவுள் இருக்குது, கடவுள் இருக்கிறதெல்லாம் தெய்வமாக இருக்குது. இருக்கிறதெல்லாம் தெய்வம்னு உனக்கு புரிஞ்சிருச்சானா கடவுள் எப்படி மறுப்ப?